வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக அடைக்க முடியாத கடன் பார்த்திங்கன்னா அடையிறதுக்கான ஒரு வழி பிறக்கும். இதை நம்பிக்கையோடு பண்ணும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மிகவும் ஒரு எளிமையான பரிகாரம். இதை நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள்லேயே உங்களுக்கு உங்கள் கடன் அடையிறதுக்கான வழி உங்களுக்கு பிறக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சிறிய கடனாக இருக்குது, அதை அடைக்க முடியாமல் இருக்கீங்கன்னா அதை நீங்கள் அடைச்சிருவீங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பரிகாரம் தான் இதுக்கு உங்களுக்கு தேவை வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு தேவை பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த பாசிப்பருப்பை பார்த்திங்கன்னா நம்ம தானம் பண்ணுறப்போ நம்ம நம்மளோட வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு போகும். நம்மளுக்கு கஷ்டங்கள் எப்போது ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஷ்டங்கள் ஏற்படுது. அந்த கிரகங்களை பார்த்திங்கன்னா நம்ம சரிப்படுத்தி கொள்ளணும். இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் புதன்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதன்கிழமையில் துவங்குங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா பண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு வாங்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் பகவானுக்கு உகந்த ஒரு விஷயம். ஸோ அதனால் உங்களுக்கு பண பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா நீங்கள் புதன் பகவானை வழிபடணும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுறது மிகவும் உகந்தது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அந்த பாசிப்பருப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிடணும். நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணியில் நீங்கள் ஊற வச்சிடணும். நைட்டு ஃபுல்லாக அது ஊறணும். அதன் பிறகு காலையில் பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாடுக்கு நீங்கள் கொடுக்கணும். தானமாக நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் பார்த்திங்கன்னா 3 பசுமாடுக்காவது கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வறுத்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கும். அந்த பாசிப்பருப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் பறவைகளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அப்படியும் பண்ணுறது மூலயமா உங்களோட கிரகத்தில் இருக்க கோளாறுகள், கிரகத்தில் இருக்க பிரச்சனைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பாசிப்பருப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் பாயாசமாக செய்து நீங்கள் கோயிலில், உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் பிரதோஷ பூஜைகள் நடைபெறும் இல்லையா, அந்த நேரங்களில் ஏழைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பருப்பு பாயாசத்தை பார்த்திங்கன்னா தானமாக கொடுக்கலாம். அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்போது உங்களோட பண பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அது கம்மியாகிட்டே வரும். மிகவும் குறைஞ்சிட்டே வரும். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணமானது உங்கள் கையில் சேரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பாசிப்பருப்பை எவ்வளோக்கு எவ்வளோ தானமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை மட்டும்தான் உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பாசிப்பருப்பை கோயிலில் இருக்க பூசாரி இருக்காங்க இல்லையா, ஐயர், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பாசிப்பருப்பை கொடுக்கலாம். கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாவங்கள் உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மனதார தானம் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மைகள் தான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். நீங்கள் மனசு இல்லாமல் செய்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் எதை செஞ்சாலுமே அதை முழு மனதோடு பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யணும். அப்போ தான் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு பாசிப்பருப்பு வாங்கி கொடுக்குறீங்க அப்படி இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க அப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்திங்கன்னா மனதார பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யணும். மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க, அவங்க அதை சாப்பிட்டு அவங்க வயிறு நிறையுதுன்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும்போது தான் உங்களுக்கு உங்களோட புண்ணிய கணக்கில் பார்த்திங்கன்னா அது சேரும். நீங்கள் பார்த்திங்கன்னா இதை நம்ம வாங்கி கொடுத்துட்டோமே, ஐயோ காசு போயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துகிட்ருக்கக்கூடாது.
நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பாசிப்பருப்பை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமையில கூட நீங்கள் வந்து வாங்கலாம். அப்படி புதன்கிழமை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த கிழமையில வேணாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கலாம். வாங்கி நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யலாம். அப்படிக்கு வந்து கோயிலுக்கு போக முடியல, அருகில் இருக்க கோயிலுக்கு வந்து போக முடியல அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாசிப்பருப்பில் வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏழைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலனை வந்து தேடி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து முடிந்த வரை வந்து ஏழைகளுக்கு தானம் செய்கிறத வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து வைத்துக்கோங்க. உங்களால் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து தானம் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து தானம் செய்கிறது வந்து மிகவும் சிறந்தது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தானத்திலே சிறந்தது வந்து அன்னதானம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிந்த வரை பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்த உணவு வந்து நீங்கள் ஒருத்தருக்காவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து அவங்க வந்து வயிறார சாப்பிட்றது மூலயமா உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி வந்து கிடைக்கணும். அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுடைய பாவம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டே வரும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.